إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, الإمام التابعي ابن أبي مليكة என்ற மேலான தாபிஇ ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், அத்ரக்து 30 من أصحاب رسول الله صلى الله عليه وسلم كلهم يخاف النفاق على نفسه ما منهم أحد يقول إنه على إيمان جبريل وميكائيل. இந்த மேலான தாபிஇ இப்னு அபி முலைகா எத்தனையோ சஹாபாக்களை சந்தித்தவர் கூறுகிறார், நபி அவர்களின் தோழர்களில் 30 பேரை நான் சந்தித்தேன். அவர்களில் ஒவ்வொருவரும் தம்மீது நயவஞ்சகத்தனம் இருப்பதை குறித்து பயப்படுவார், அஞ்சினார். அவர்களில் யாரும் தான் ஜிப்ரீல் மற்றும் மீகாயில் போன்ற மலாய்க்கமார்களுடைய ஈமானை கொண்டவர் என்று சொல்லிக்கொள்ள மாட்டார், கருத மாட்டார். இவ்வாறுதான் சலஃபுகளுடைய மன்ஹஜ் இருந்தது. எங்களுடைய மேலான சலஃபு சாலிஹீன்களான சஹாபாக்கள் இவ்வாறு நயவஞ்சகத்தனத்தை பயப்படக்கூடியவர்களாகவும் அஞ்சக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களில் யாரும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், தன்மை பேச்சால் தூய்மைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்களில் யாரும் தான் ஜிப்ரீல் அல்லாவிட்டால் மீகாயில் போன்ற மலாய்க்கமார்களுடைய ஈமானை கொண்டவர்கள் என்று கூறிக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் சலஃபுகளுடைய
மன்ஹஜாக பண்பாக இருந்தது. சகோதரர்களே, எந்த பண்புகளை அல்லாஹ் தபாரக வ தஆலா வெறுக்கக்கூடியவனாக இருந்தானோ சுப்ஹானஹு வ தஆலா, எந்த பண்புகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாகவும் அதிலே இருந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்களோ, அந்த பண்புகளை பயப்படக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் எங்களுடைய சலஃபுகள், எங்களுடைய சாலிஹான முன் சென்ற சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம். எனவே இந்த தாபிஈ இப்னு அபி முலைகா இந்த அஸரில் 30 சஹாபாக்களை சந்தித்துள்ளார். அவர்களே யாரும் தான் பரிபூர்ணமான ஈமானை கொண்டவர் என்று கூறக்கொள்ள மாட்டார்கள். மாறாக அவர்களே ஒவ்வொருவரும் நயவஞ்சகத்தனத்தை அஞ்சக்கூடியவராகவும் பயப்படக்கூடியவராகவும் இருந்தார். தன்னிலே நயவஞ்சகத்தனம் வந்துவிடுமோ, தன்னிலே நயவஞ்சகத்தனம் இருக்கிறதோ என்று பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. சகோதரர்களே, இந்த காலத்தில் நாங்கள் பார்த்தால் எத்தனையோ நபர்கள் முகஸ்துதியாக அவர்களுடைய சாலிஹான அமல்களை வெளியே காட்டிக்கொண்டு, நான் இவ்வாறு செய்தேன், நான் அவ்வாறு செய்தேன், நான் இவ்வாறு நலவுகளை செய்துள்ளேன், சாலிஹான அமல்களை செய்துள்ளேன், நான் இந்த நபர்களுக்கு நலவு செய்துள்ளேன் என்று கூறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த காலத்தில் எத்தனையோ நபர்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், சேவமெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய பண்பல்ல. ஸலஃபு ஸாலிஹீன்கள் அவர்களுடைய சாலிஹான அமல்களை, செயல்களை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவைகளை கொண்டு தம்மை புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக நயவஞ்சகத்தனத்தை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நயவஞ்சகத்தனத்துடைய முக்கிய ஒரு பண்பு என்னவென்றால், முனாஃபிக்கீன்களுடைய முனாஃபிக்தனத்தை கொண்டவர்களுடைய, நயவஞ்சகத்தனத்தை கொண்டவர்களுடைய மிகவும் முக்கிய பண்பு என்னவென்றால், மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வது, சொல்லிக் கொள்வது. இதுதான் நிஃபாக். நிஃபாக் என்பது சகோதரர்களை 2 வகைப்படும். நிஃபாக் அக்பர், வெளிப்படையாக தான் முஸ்லிம் என்று காட்டிக்கொள்வது, ஆனால் உள்ளத்திலே நயவஞ்சகத்தனமாக இஸ்லாத்தை வெறுப்பது, உள்ளத்திலே காஃபிராக இருப்பது. இது பெரும் நயவஞ்சகத்தனமாகும், பெரும் நிஃபாக்காக இருக்கின்றது. இந்த நபர் காஃபிராக இருப்பார். வல்இயாது பில்லாஹ். இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவை இறக்கி வைத்துள்ளான், முனாஃபிகூன் என்ற சூறாவை. அதேபோல் சூரத்து தௌபா என்ற சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமின்ஹும் அவர்களிலே இருந்து இவ்வாறு கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது நயவஞ்சகர்களிலிருந்து, முனாஃபிக்களிலிருந்து இவ்வாறு கூறக்கூடியவர்கள் இருக்கிறார் என்று எத்தனையோ ஆயத்துக்களில் வமின்ஹும் என்று கூறுகிறான் சூரத்து தௌபாவில். எனவே அந்த சூராவுக்கு அல் ஃபாதிஹா என்று பெயரளிக்கப்பட்டது. அம்பலப்படுத்தக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய முனாஃபிக்குகளுடைய, நயவஞ்சகர்களுடைய பண்புகளை அம்பலப்படுத்தக்கூடிய, வெளிக்காட்டி தரக்கூடிய சூரா என்று சூரத்து தௌபாவுக்கு இன்னும் ஒரு பெயர் அல் ஃபாதிஹா என்ற பெயர். சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த மாதிரி பண்புகளை மிகவும் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவேதான் இந்த அளவுக்கு ஒரு முழு சூறாவே அவர்களுடைய பெயரை கொண்டு
பேரிட்டுள்ளான் சுப்ஹானஹு வ தஆலா அல் முனாஃபிகூன்கள் என்று. இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். முனாஃபிகீன்கள் உங்களுக்கு மத்தியிலே வந்தால் நபியே, அவர்கள் சாட்சி கூறுவார்கள், நாங்கள் நிச்சயமாக நீங்கள் முஹம்மதே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று சாட்சி கூறுகிறோம். இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு. அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அறிந்து கொண்டிருக்கிறான். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அல்லாஹ் நிச்சயமாக சாட்சி கூறுகிறான், நிச்சயமாக நயவஞ்சவர்கள் முனாஃபிகீன்கள் பொய்யாளர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். இந்த சூராவிலே முதல் பண்பு, முனாஃபிக்களுடைய முதல் பண்பு என்னவென்றால் அவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களை, பொய் பேசுவது என்பது முனாஃபிக்களை சேர்ந்த ஒரு பண்பாக இருக்கின்றது. மிகவும் கேடான ஒரு பண்பு. அதனை நாங்கள் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களிலே பல பேர்களை, பல முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய உற்றார்களில், உறவினர்களில் பல பேர் பொய்யை இலகுவாக, மிகவும் இலகுவாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்யாதவைகளை செய்தார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். புகழப்படுவதற்காக வேண்டி பெருமைத்தனமாக மற்றவர்களுக்கு மேல் உயர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய்யை பேசி அவர்களை தாமே புகழ்ந்து கொள்வார்கள். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். وَيَفْرَحُونَ أَنْ يُحْمَدُوا بِمَا لَمْ يَفْعَلُوا. முனாஃபிக்களுடைய இன்னும் ஒரு பண்பை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். சூரத்துல் ஆல இம்ரானில் இறுதியில் அவர்கள் செய்யாதவைகளை கொண்டு புகழப்படுவதற்கு மிகவும் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள், மகிழ்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அவ்வாறு நாங்கள் இருக்கக்கூடாது சகோதரர்களே. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தன்னுடைய அமல்களை, நற்கர்மங்களை, சாலிஹான செயல்களை மக்களுக்கு மத்தியிலே இருந்து மறைந்து செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனை பாதுகாத்தவனாக, அதற்குரிய கூலியை அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே தேடியவனாக, மக்களுக்கிட்டே இருந்து ஒரு புகழையும் காட்டிக்கொண்டு முகஸ்துதியையும் செய்யாமல், புகழை தேடாமல் அதனை ஒளிந்து மறைவாக செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும், இஹ்லாஸோடு. இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பண்பு. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அவர்கள் அல்லாஹ்வை இஹ்லாஸோடு வணங்க வேண்டுமே என்றே தவிர வேற ஒன்றை கொண்டும் ஏவப்படவில்லை என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு கூறவில்லையா? சகோதரர்களே, அதேபோல் இரண்டாவது வகையான நயவஞ்சகத்தனம், நிஃபாக்தனம் என்னவென்றால் சிறிய நிஃபாக் என்று அல் உலமாக்கள் கூறுவார்கள். அதாவது இஸ்லாத்திலிருந்து வெளியாக்காத, ஆனால் நிஃபாக் தன்மையுடைய, நயவஞ்சகத்தன்மைக்குரிய பண்புகள். இந்த பண்புகளிலே முஸ்லிம்கள் விழலாம், இந்த பண்புகளிலே முஸ்லிம்கள் விழலாம். இந்த சில முஸ்லிம்கள் இந்த பண்புகளை கொண்டிருக்கலாம். எனவே எங்களுடைய கடமை சகோதரர்களே, அல்லாஹ் எதனை கொண்டு எச்சரிக்கை செய்கிறானோ, எந்த பண்புகளிலே இருந்து எச்சரிக்கை செய்கிறானோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பண்புகளிலே இருந்து எச்சரிக்கை செய்துள்ளார்களோ அந்த பண்புகளை நாங்கள் தவிர்த்து கொள்வது. நிஃபாக்குல் அஸ்கரை பொறுத்தவரை சகோதரர்களே, எங்களுடைய வெளிப்படையான செயலும் உட்படலான உள்ளத்திலே இருக்கக்கூடிய அம்சமும் இந்த இரண்டு அம்சத்துக்கும் மத்தியில் வேறுபாடு வருவது, மாற்றமாக இருக்கும்.
ஒன்றுக்கொண்டு மாற்றமாக இருக்கும். இதுதான் நிஃபாக்குல் அஸ்கர். இஸ்லாத்திலிருந்து வெளியாக்காமல் ஆனால் வெளிப்படையாக வரக்கூடிய பேச்சும் செயலும் உட்படையாக இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அம்சத்துக்கும் முரணாக இருக்கும். அவ்வாறு இருந்தால் இது சிறிய நிஃபாக்குல் அஸ்கர் என்று உலமாக்கள் கூறுவார்கள். உதாரணத்துக்கு பொய் பேசுவது. உள்ளத்திலே ஒன்று இருக்கும், ஆனால் நாங்கள் வெளிப்படையாக பொய் பேசுவோம். இது நிஃபாக் தன்மை. அதேபோல் இந்த நிஃபாக் தன்மைக்கு, நயவஞ்சகத்தன்மைக்கு எத்தனையோ பண்புகள் இருக்கின்றது. அதிலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சில முக்கிய பண்புகளை நாங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி எச்சரிக்கை கொண்டு சஹாபாக்கள் எவ்வாறு பயப்பட்டார்களோ அவர்களும் அதேபோல் நாங்களும் அவர்களை பின்பற்றி பயப்பட்டு நடப்பதற்காக வேண்டி, அச்சம் கொண்டு நடப்பதற்காக வேண்டி இந்த பண்புகளை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா மிகவும் கடினமான வேதனையை கொண்டு முனாஃபிக்களுக்கு எச்சரிக்கையிட்டுள்ளான் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் கூறுகிறான், தபாரக வ தஆலா வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் குஃபார நார ஜஹன்னம காலிதீன ஃபீஹா ஹிய ஹஸ்புஹும் வலஅனஹுமுல்லாஹ் வலஹும் அஸாபுன் முகீம். அல்லாஹ் முனாஃபிக் ஆண்களுக்கும் அதேபோல் பெண்களுக்கும் அதேபோல் காபிர்களுக்கும் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை வாக்குறுதி அளித்துள்ளான். நரக நெருப்பை கொண்டு வாக்குறுதி அளித்துள்ளான். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். முனாஃபிக்களும், முனாஃபிக்களான ஆண்களும் பெண்களும் காபிர்களும் நரக வேதனையில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானது. அந்த நரக வேதனையே அவர்களுக்கு போதுமானது. அல்லாஹ் அவர்களை சபித்துள்ளான். அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். வலஹும் அஸாபுன் முகீம் வலஅனஹுமுல்லாஹ். அல்லாஹ் அவர்களை சபித்துள்ளான். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நிலையான நிரந்தரமான வேதனை உண்டு என்று இந்த ஆயத்தில் தெளிவாக எங்களுக்கு அறிவித்துள்ளான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் சகோதரர்களே முனாஃபிக்களை காஃபிர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டி அவர்களுக்குரிய தண்டனைகளை கூறி காட்டுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிகவும் பயப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பண்புகளிலே போய் விழுந்து கொள்ளாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள். குறிப்பிட்ட முனாஃபிக்களுடைய பண்புகளை கூறி காட்டி நயவஞ்சகர்களுடைய நயவஞ்சகத்தனத்துடைய பண்புகளை எண்ணிக்கையாக கூறி காட்டி அவ்வாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். ஸஹீஹுல் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் வரக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிஸா ومن كانت فيه خصلة منهن كانت فيه خصلة من النفاق حتى يدعها إذا اؤتمن خان وإذا حدث كذب وإذا عاهد غدر وإذا خاصم فجر. ரசூலுல்லாஹ் கூறுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 பண்புகள் ஒருவரில் இருந்தால் அவன் முழுமையான முனாஃபிக்காக ஆவான். அவற்றில் ஒரு பண்பு இருந்தால் அதனை அவன் கைவிடும் வரை அவனில் நிஃபாக் தன்மை இருந்து கொண்டிருக்கும். அவனில் அந்த நயவஞ்சகத்தனம் இருந்து கொண்டிருக்கும். அந்த பண்பை அந்த நபர் விற்றும் விட வரையில் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹ் அந்த 4 பண்புகளை கூறி காட்டுகிறார்கள். அவனிடம் நம்பிக்கை
வைக்கப்பட்டால் துரோகம் செய்வான். ஒரு பொருள் கொடுக்கப்பட்டு, ஒரு கடன் கொடுக்கப்பட்டு, இல்லாவிட்டால் ஒரு நம்பிக்கைக்குரிய அம்சம் செய்தி கொடுக்கப்பட்டால், பணமோ செய்தியோ கடனோ ஏதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய அம்சம் கொடுக்கப்பட்டால் அந்த நபன் துரோகம் செய்யக்கூடியவனாக இருப்பான். இது நயவஞ்சகத்துக்குரிய ஒரு பன்மை. ஏனென்றால் அவன் அந்த பொருளை எடுக்கும் போது நான் நம்பிக்கைக்குரியவன் என்று காட்டிக்கொண்டு எடுக்கிறான். ஆனால் அவன் தன்னுடைய உள்ளத்தில் தான் துரோகம் செய்ய வேண்டும், இந்த பொருளை திரும்ப கொடுக்க கூடாது, இந்த நபருக்குரிய கடனை நான் திரும்ப கொடுக்க மாட்டேன் என்ற நோக்கத்தோடு அந்த நபர் வெளிப்படையாக நம்பிக்கைத்தனத்தை காட்டிக்கொண்டு உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தை வைத்துக் கொண்டு எடுக்கிறான். எனவே துரோகம் செய்யக்கூடிய இந்த நபர் நயவஞ்சகத்தனத்தை கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். இரண்டாவது பண்பு, அந்த நபர் பேசினால் பொய் பேசுவான். இதுதான் முனாஃபிக்களுடைய மிகவும் பெரிய ஒரு பண்பாக இருக்கின்றது, பொய் பேசுவது. மூணாவது பண்பு, ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை மீறி நடந்து கொள்வான். எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய சகோதரர்களோடோ இல்லாவிட்டால் மற்ற நபர்களோடு காபிர்களோடாக இருந்தாலும் சரி, ஒரு ஒப்பந்தத்தில் நுழைந்து விட்டால் அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. அதாவது நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை போடும்போது உள்ளத்திலே நான் இந்த ஒப்பந்தத்தை மீறி நடப்பேன், அதிலே நான் உண்மைத்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் என்ற நீயத்தோடு இருக்கக்கூடாது. இது நயவஞ்சகத்தனமான ஒரு பண்பாக இருக்கின்றது, ஒப்பந்தங்களை மீறி நடப்பது. அதேபோல் நாலாவதான பண்பு, வாதாடினால் எல்லையை மீறி தீய முறையில் நடப்பான். நாங்கள் எத்தனையோ முஸ்லிம் நபர்களை பார்க்கலாம். அந்த நபர்கள் மற்றவர்களோடு ஒரு பிரச்சனையில் விழுந்துவிட்டால், வாதாடினால், ஏசினால், பேசினால் எல்லையை மீறி பேசக்கூடியவர்களாக இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஊத்த பேச்சுகள், மிகவும் அசிங்கமான கேடான வார்த்தைகளை போட்டு மற்றவர்களை ஏசி திட்டக்கூடிய முஸ்லிம் நபர்களை நாங்கள் எத்தனையோ இடங்களில் பார்க்கலாம். இது எல்லாம் சகோதரர்களே ஒரு முஸ்லிமுக்குரிய பண்பல்ல, ஒரு மோமினுக்குரிய பண்பல்ல, ஒரு சாலிஹான நபருக்குரிய பண்பல்ல, சலஃபு சாலிஹின்களுடைய மன்ஹஜை பின்பற்றக்கூடிய நபருக்குரிய ஒரு பண்பல்ல. மாறாக இது நயவஞ்சகர்களுக்குரிய, முனாஃபிக்களுக்குரிய ஒரு பண்பாக இருக்கின்றது. வாதாடினால் எல்லையை மீறி தீய முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பண்பு. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரிலே, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு முனாஃபிக்களுடைய பண்புகளை, நயவஞ்சகத்தனத்துடைய பண்புகளை இவ்வாறு எண்ணிக்கைகளை போட்டு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதேபோல் இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார், ஸஹீஹுல் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், இதா ஹத்தஸ கஸப் வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார் 3, அதாவது முனாஃபிக்கின் அடையாளங்கள் 3 என்று இந்த ஹதீஸில் கூறுகிறார்கள். அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் அதனை மீறுவான், நம்பிக்கை ஒப்படைக்கப்பட்டால்
துரோகம் செய்வான், துரோகம் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4, 3 என்று சஹாபாக்கள் இந்த மாதிரி இந்த பண்புகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, அந்த பண்புகளை நல்ல முறையில் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, அந்த பண்புகளை நல்ல முறையில் மனனம் செய்து கொள்வதற்காக வேண்டி, நினைவு கூறுவதற்காக வேண்டி இவ்வாறு 4 பண்புகள் 3 பண்புகள் என்று ரசூலுல்லாஹ் எண்ணிக்கைகளை போட்டு இந்த பண்புகளிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு எந்த அளவுக்கு இந்த நயவஞ்சகத்துக்குரிய பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எச்சரிக்கை செய்துள்ளார்கள் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் சகோதரர்களே, முனாஃபிக்களுடைய இன்னும் ஒரு முக்கிய நயவஞ்சகத்தனமான ஒரு பண்பு என்னவென்றால், மற்றவர்களுக்கு நோவினை செய்வது. அவர்களுடைய பேச்சை கொண்டு, நாவை கொண்டு மற்றவர்களுக்கு துன்புறுத்தல்களையும் நோவினைகளையும் கொடுத்து கஷ்டம் கொடுப்பது. இது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்கக்கூடாது. வல்இயாது பில்லாஹ், அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய சகோதரராக இருக்கிறான், ஒருபோதும் தன்னுடைய சகோதரருக்கு நோவினை செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ் கூறவில்லை அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரராக இருக்கிறான், லா யஹ்கிரு வலா யக்திபு வலா யஹ்கிரு வலா யக்துலு, அந்த சகோதரனை பொய்ப்பிக்க மாட்டான், அந்த சகோதரனை கீழ்ப்படியாக பார்க்க மாட்டான், அந்த சகோதரனை ஒத்துழைப்பு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் முனாஃபிக்கை பொறுத்தவரையில் தன்னுடைய சகோதரனுக்கு நயவஞ்சக தன்மை உடையவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு நோவினை செய்யக்கூடியவனாக, துன்புறுத்தல்களை கொடுக்கக்கூடியவனாக இருப்பார்கள். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் அல் குர்ஆன் அல் கரீமில், وَمِنْهُمُ الَّذِينَ يُؤْذُونَ النَّبِيَّ وَيَقُولُونَ هُوَ أُذُنٌ, அவர்களில் முனாஃபிக்களில் சிலர் நபியை துன்புறுத்துகின்றார்கள், நோவினை செய்கிறார்கள். அவர் எல்லாவற்றையும் கேட்பவர், செவிமடுப்பவர். அதாவது முஹம்மது எல்லா நபர்களுக்கும் செவிமடுக்கக்கூடியவர், எல்லா செய்திகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று திட்டி ஏசி ரசூலுல்லாவை துன்புறுத்தக்கூடியவர்களாக, ரசூலுல்லாவுக்கு நோவினை செய்யக்கூடியவர்களாக இருந்த நபர்கள்தான் முனாஃபிக்கள். ரசூலுல்லாஹ் எல்லா செய்தியையும் எடுக்கக்கூடியவர், எல்லா நபர்களுக்கும் செவிமடுக்கக்கூடியவர் என்று ஏசி திட்டி பேசியவர்கள்தான், துன்புறுத்தல்களையும் நோவினைகளையும் கொடுத்தவர்கள்தான் முனாஃபிக்கள் என்று. எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த பண்புகளில் இருந்து வெகு தூரம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சஹீஹான ஹதீஸிலே வருகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸில், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வ லம் யுஃதில் ஈமானு இலா கல்பி லா து'துல் முஸ்லிமீன் வ லா ததப்பஉ அவ்ராத்திஹிம். யார் தன்னுடைய நாவின் மூலமாக ஈமான் கொண்டு விட்டு தன்னுடைய உள்ளத்திலே ஈமான் அடையவில்லையோ, நீங்கள் முஸ்லிம்களுக்கு துன்புறுத்தல்களை கொடுத்து நோவினை செய்ய வேண்டாம். முஸ்லிம்களுடைய குறைபாடுகளை நீங்கள் தேடி போய் அதனை தேடி போக வேண்டாம், அதனை ஆராய்ந்து தேட வேண்டாம். மற்றவர்களுடைய குறைபாடுகளை நாங்கள் தூண்டி பார்ப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல சகோதரர்களே.
நாங்கள் எங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய எத்தனையோ உற்றார் உறவினர்கள், அவர்கள் பேசும்போது அவர்களுடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு தெரிய வரக்கூடிய அம்சம், அவர்கள் தோண்டி தோண்டி மற்றவர்களுடைய குறைபாடுகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருப்பார்கள், மிகவும் ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். வல்இயாது பில்லாஹ், இது நயவஞ்சகத்துக்குரிய நிஃபாக் தன்மைக்குரிய ஒரு பண்பாக இருக்கின்றது. சகோதரர்களே, மற்றவர்களுடைய குறைபாடுகளை, மற்றவர்களுடைய பாவங்களை தோண்டி தோண்டி அறிந்து கொள்ள, மற்றவர்களை கேட்டு தேடி அறிந்து கொள்ள அதிலே ஆர்வம் காட்டுவது, அதிலே மிகவும் ஆசையுடையவர்களாக இருப்பது. வல்இயாது பில்லாஹ், இது நயவஞ்சகத்தனம், இது முனாஃபிக்களுடைய ஒரு பண்பு. அதேபோல் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் தடை செய்துள்ளார். மற்றவர்களுக்கு நீங்கள் துன்புறுத்தல்களை கொடுக்க வேண்டாம், நோவினை செய்ய வேண்டாம், மற்றவர்களுடைய குறைபாடுகளை தேட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் மற்ற முஸ்லிம் சகோதரர்களுடைய குறைபாடுகளை தேடி போகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஔரத்துகளை, குறைபாடுகளை தொடர்ந்து செல்வான். யாரெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுடைய ஔரத்துகளை, குறைபாடுகளை தொடர்ந்து செல்கிறானோ அவர்களை அம்பலப்படுத்துவான், வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா செய்வான் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உபதேசம், நீங்கள் மற்றவர்களுடைய குறைபாடுகளை தேடி பார்க்க வேண்டாம். தோண்டி தோண்டி மற்றவர்களுடைய குறைபாடுகள், மற்றவர்கள் அல்லாஹ் அவர்களை மறைத்து வைத்துள்ளான் அவர்களுடைய பாவங்களிலிருந்து, அந்த மறைத்து வைக்கப்பட்ட பாவங்களை தோண்டி தோண்டி தேடி பார்த்து மற்றவர்களுக்கு மத்தியிலே பேச வேண்டாம். இது முஸ்லிம்களுக்குரிய ஒரு பண்பல்ல. மாறாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியது போல், யாருடைய உள்ளத்திலே ஈமான் வந்து அடையவில்லையோ, யார் தன்னுடைய நாவை கொண்டு ஈமானை கொண்டு பேசுகிறாரோ அவர் தான் நயவஞ்சகத்தனத்தை கொண்டவர், முனாஃபிக்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள். அவர்களுடைய பண்பு இது. சகோதரர்களே, எனவே மற்றவர்களுக்கு துன்புறுத்தல்களை கொடுப்பது, நோவினை செய்வது, பேசி மூலமாக மற்றவர்களுடைய குறைபாடுகளை தேடி போவது, தோண்டி தோண்டி பார்ப்பது, தேடுவது, இது முனாஃபிக்களுடைய மிகவும் முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. நாங்கள் கட்டாய கடமையாக இந்த பண்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பற்றி ரீபா, புறம் பேசக்கூடாது. இது முனாஃபிக்களுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் கூறுகிறார், அத்ததுரூன மல் கீபா, கீபா என்ன என்றால் உங்களுக்கு தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்லே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியது. அப்பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் கீபா, புறம் பேசுவது என்றால், அல் கீபா என்றால் திக்ருக அஹாக பிமா யக்ரா, உங்களுடைய சகோதரரை நீங்கள், அந்த சகோதரர் இல்லாவிட்டால் சகோதரி வெறுக்கக்கூடிய ஒரு பண்பை நீங்கள் அவரை பற்றி பேசுவது, குறைபாடாக அந்த நபர் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பை, அந்த நபரிலே இருக்கக்கூடிய ஒரு பண்பை, வெறுக்கக்கூடிய பண்பை நீங்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் பேசி காட்டுவது. அப்பொழுது ரசூலுல்லாஹ்க்கு கூறப்பட்டது, சஹாபாக்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரரிலே நான் கூறக்கூடிய பண்பு உண்மையாக இருந்தால் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், உண்மையாகவே நீங்கள் கூறி காட்டக்கூடிய பண்பு உங்களுடைய சகோதரிலே இருந்தால், அந்த சகோதரர் அந்த நீங்கள் கூறக்கூடிய இந்த பேச்சை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக புறம் பேசிவிட்டீர்கள், கீபா, அந்த பாவத்தில் விழுந்து விட்டீர்கள். அவ்வாறு இல்லாமல் அந்த சகோதரிலே இல்லாத ஒரு பண்பை
குறைபாடை நீங்கள் பேசி காட்டினால் அது பெரும் ஒரு பாவமாக, புஹ்தானாக, பெரும் பொய்யாக இருக்கின்றது என்று இந்த இரண்டு அம்சங்களிலே இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கை செய்துள்ளார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் சகோதரர்களே. எனவே நாங்கள் அதிகமாக செவிமடுக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு அம்சம், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய சகோதரர்கள் ஒரு கூட்டத்திலே சேர்ந்து அமர்ந்து விட்டால் மற்றவர்களுடைய குறைபாடுகளை பற்றி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகவும் ஆர்வம் காட்டி ஆசையுடையவர்களாக மற்றவர்களுடைய குறைபாடு, இன்னார் இவ்வாறு செய்கிறார், இன்னாருடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த பெண் இவ்வாறு பாவத்தில் விழுந்துள்ளார், இந்த பெண் இவ்வாறு செய்துள்ளார் என்று மற்ற குடும்பங்களை பற்றி, மற்ற நபர்களுடைய பண்புகளை பற்றி, அவர்கள் வெறுக்கக்கூடிய குறைபாடுகளை மஜ்லிஸ்களிலே நாங்கள் போட்டு அவர்களுடைய மானத்தை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இதிலே இருந்து தடுத்துள்ளார் சகோதரர்களே. அல்லாஹ் கூறவில்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்ம் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. உங்களே சிலரை புறம் பேச வேண்டாம், கீபா, அவர் வெறுக்கக்கூடிய குறைபாடுகளை அவரை பற்றி பேச வேண்டாம். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. உங்களிலே ஒருவர் தன்னுடைய சகோதரர்களுடைய மாமிசத்தை, சதை துன்றை அவர் மையத்தாக இருக்கும் போது எடுத்து உணவுவதற்கு, திண்டு கொள்வதற்கு விரும்புவாரா? அதனை அவர் நிச்சயமாக வெறுப்பார். அதேபோல் அவருடைய மானத்தை பற்றி பேசுவதை, குறைபாடுகளை பற்றி மற்றவர்களுக்கு மத்தியில் பேசுவதை வெறுக்க வேண்டும். இதுதான் ஈமான். ஆனால் அதை ஆசையாக, ஆர்வமாக மற்றவர்களுடைய குறைபாடுகளை மஜ்லிஸ்களிலே போட்டு பேசுவது சகோதரர்களே, இது நிஃபாக் தன்மை, நயவஞ்சகத்தன்மை. இது சில நேரம் எங்களுடைய சலஃபி சகோதரர்களுக்கு மத்தியிலே நடைபெறலாம். சாலிஹான மனிதர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே நடைபெறலாம். எனவே அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற சகோதரர்களை பற்றி பேசுவதில், அவர்களுடைய குறைபாடுகளை இழுத்து போட்டு மஜ்லிஸ்களிலே பேசுவதை, அதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் மற்றவர்களுடைய குறைபாடுகளை ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து பேசலாம். அதிலிருந்து எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அது வேற வகையில் வரும், வேத ஆதாரங்களை கொண்டு வரும். ஆனால் அடிப்படையாக ஒரு முஸ்லிமுடைய மானத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவனுக்குரிய உபதேசங்களை செய்ய வேண்டும். அவனை அம்பலப்படுத்தக் கூடாது. அல்லாஹ் தபாரக வ தஆலா, யார் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய பாவங்களை, ஒரு குறைபாடுகளை மறைத்து வைக்கிறானோ, அந்த நபருடைய பாவங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா மறுமை தினத்தில் மறைத்து வைப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். எனவே சகோதரர்களே, முனாஃபிக்குடைய தன் பண்பை கொண்டு அவர்களுக்கு ஒப்பாக நாங்கள் எங்களுடைய சகோதரர்களை பற்றி, அவர்களுடைய குறைபாடுகளை மஜ்லிஸ்களிலே போட்டு பேசக்கூடாது. மாறாக எவ்வளவுக்கு எங்களால் எங்களுடைய முஸ்லிம் சகோதரிகளுடைய குறைபாடுகளை மறைத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மறைத்து வைக்க வேண்டும். அவர்களுடைய மானங்களை பாதுகாக்க வேண்டும். இது முஸ்லிமுடைய ஒரு உரிமையாக இருக்கின்றது. நஅம் சகோதரர்களே, அதேபோல் முனாஃபிக்களுடைய இன்னும் ஒரு மிகவும் அசிங்கமான ஒரு பண்பு என்னவென்றால், யாரெல்லாம் ஈமானிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை வெறுப்பது, அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டுவது, யார் அசத்தியத்தில் இருக்கிறார்களோ அந்த நபர்களுக்கு வெறுப்பு காட்டுவது,
அதிலே முக்கியமாக சஹாபாக்களுக்கு வெறுப்பு காட்டுவது, சஹாபாக்களை கோபம் கொண்டு சஹாபாக்களை திட்டி பேசுவது, அதிலே முக்கியமாக ராஃபிதாக்கள், ஷியாக்கள், இந்த நயவஞ்சகத்தனத்தில் வரக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அல் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கூறியதாக அல் அன்சார் லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின் வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிக் ஃபமன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லாஹ் வமன் அப்கதஹும் அப்கதஹுல்லாஹ். ஸஹீஹ் அல் புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்சார்களை ஒரு முஃமினே நேசிப்பான், அவர்களை அன்சார்களை அன்சாரிகளான சஹாபாக்களை ஒரு முனாஃபிக்கே வெறுப்பான். சுப்ஹானல்லாஹ். யார் அவர்களை நேசிக்கிறார்களோ, யார் அன்சார்களை சஹாபாக்களான அன்சார்களை யார் நேசிக்கிறார்களோ அவன் அல்லாஹ்வை நேசிப்பான். யார் அவர்களை வெறுக்கிறானோ அவன் அல்லாஹ்வை வெறுப்பான், அவனை அல்லாஹ் வெறுப்பான். யார் அன்சார்களை நேசிக்கிறானோ அவனை அல்லாஹ் நேசிப்பான். யார் அவர்களை வெறுக்கிறானோ அவனை அல்லாஹ் வெறுப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் சகோதரர்களே ஸஹீஹ் புகாரிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஹதீஸ். எனவே சஹாபாக்களை நேசிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான ஒரு அகீதா. அவர்களை நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பாசத்தையும் அடைந்து கொள்ளலாம். ஆனால் மாறாக சஹாபாக்களை வெறுத்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வெறுப்பு தான் வந்தடையும். அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ்வுடைய வெறுப்பும் தான் அந்த நபரை வந்தடைய முடியும். எனவே அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் வெறுப்பும் ராஃபிதாக்களான ஷியாக்கள் மீது ஆகட்டும், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதிகமான சஹாபாக்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அபூ பக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபாக்களை ஏசி பேசக்கூடிய, அதிகமான சஹாபாக்களை ஏசக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கேடான ஒரு கூட்டம் தான் ராஃபிதாக்களான ஷியாக்கள். எனவே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் உண்டாகட்டும். அல்லாஹ் அவர்களை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதேபோல் சகோதரர்களே, ஸஹீஹ் புகாரிலே முஸ்லிமிலேயும் ரசூலுல்லாஹ் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் அவர்களுடைய ஹதீஸில் வருகிறது, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார் வ ஆயத்துன் நிஃபாக் புக்துல் அன்சார். அன்சார்களான சஹாபாக்களை நேசிப்பது ஈமானின் அடையாளமாகும், அவர்களை வெறுப்பது நிஃபாக் தன்மையுடைய அடையாளமாகும், நயவஞ்சக தன்மையுடைய அடையாளமாகும் என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக இவ்வாறு கூறி காட்டுகிறார்கள். எனவே நாங்கள் ஒரு சந்தேகத்திலும் இருக்கக்கூடாது. ஷியாக்கள், ராஃபிதாக்கள் அன்சார்களையும் முஹாஜிர்களையும் சந்தேகமில்லாமல் முஹாஜிர்கள் அன்சார்களை விட சிறந்தவர்கள். ஹிஜ்ரா செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன, ஹிஜ்ரத் செய்து போன முஹாஜிர்களான சஹாபாக்கள் அன்சார்களை விட சிறந்தவர்கள் என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதத்து. எனவே அவர்களை கூட திட்டுவது, ஏசி பேசுவதும் அவர்களை வெறுப்பதும் நயவஞ்சகத்துக்குரிய ஒரு அடையாளமாக இருப்பதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடாது சகோதரர்களே. எனவே எங்களுக்கு மத்தியில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. இந்த ராஃபிதாக்கள், ஷியாக்கள் வழிகேடர்கள். மாறாக அதிகமான சஹாபாக்களை யார் திட்டி ஏசி பேசி அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள். ராஃபிதாக்கள் காஃபிர்கள். காரணம், எங்களுக்கு இந்த தீனை எத்தி வைத்த அந்த சஹாபாக்களை வெறுப்பது குஃப்ராக இருக்கின்றது.
அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, அதேபோல் மற்றவர்களுக்கு ஏமாற்றம் செய்வது, சோம்பேறித்தனமாக இருப்பது, இபாதத்துகளிலே ஈடுபடும் போது காட்டிக்கொண்டு அதிலே ஈடுபடுவது, அதேபோல் கஞ்சத்தனம், இந்த அனைத்து பண்புகளும் நயவஞ்சகத்தை சேர்ந்த பண்புகளாக இருக்கின்றது. அதிலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்துள்ளார். அவைகள் முனாஃபிக்களுடைய பண்பு என்று அல்லாஹ் அம்பலப்படுத்தி வெளிப்படுத்தி எங்களுக்கு காட்டியுள்ளார். நாங்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி, இந்த பண்புகளிலிருந்து வெகு தூரம் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கூறுகிறான். முனாஃபிக்களை பற்றி, யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற முயலுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இதனை அவர்கள் உணர்வதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வஹுவ காதிஉஹும் வஇதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்-நாஸ வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்தில் எத்தனை பண்புகளை கூறு காட்டுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. நயவஞ்சகருக்குரிய முனாஃபிக்களுக்குரிய பண்புகளை கூறி காட்டுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்தில், நிச்சயமாக முனாஃபிக்கள், நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற முயல்கின்றனர், ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுபவன். அவர்கள் தொழுகைக்கு தங்களை எழும்பும் போது சோம்பேறித்தனமாக எழும்புகிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு காட்டிக்கொண்டு, முஸ்லிம்களுக்கு காட்டிக்கொண்டு தொழுகைகளுக்கு எழும்பும் போது சோம்பேறித்தனமாக எழும்புவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே சகோதரர்களே, சோம்பேறித்தனம், இபாதத்துகள் வரும்போது மிகவும் சோம்பேறித்தனமாக இருப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல, ஒரு மோமினுடைய பண்பல்ல, ஒரு சாலிஹான மனிதருடைய பண்பல்ல. மாறாக முனாஃபிக்களுக்குரிய ஒரு பண்பாக இருக்கின்றது. இபாதத்து நேரங்கள் வரும்போது, தொழுகை நேரங்கள் வரும்போது, இபாதத்துகளை செய்யும் போது அதிலே சோம்பேறித்தனமாக ஈடுபடுவது, மிகவும் பெரும் பாரமாக கருதுவது. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். மாறாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் மிகவும் ஆர்வமாக, மிகவும் ஆசையுடையவனாக அந்த தொழுகையை நோக்கி செல்வான், பள்ளி வாசல்களை நோக்கி செய்வான், ஜமாஅத்துகளிலே ஈடுபடுவதற்காக வேண்டி. ஆனால் இந்த காலத்தில் ஜமாஅத்துகள் நிலைநாட்டப்படுகிறது, தொழுகைகளுக்காக அதான்கள் சொல்லப்படுகிறது. எத்தனையோ வாலிபர்கள், முஸ்லிம் வாலிப நபர்கள், வாலிப சகோதரர்கள் தொழுகைக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அதானை செவிமடுத்தும் கூட வாட்ஸ்அப்பிலையும் அவர்களுடைய வேலைகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டு தொழுகைக்கு போய் தொழுகை நிலைநாட்டாமல், அதானுக்கு பதிலளிக்காமல் இவ்வாறு பாவத்தாளிகளாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே முனாஃபிக் தன்மைக்குரிய மிகவும் பெரிய ஒரு அடையாளம் சோம்பேறித்தனம். முக்கியமாக இபாதத்து நேரங்கள், காலங்கள் வரும்போது இபாதத்துகளை செய்யாமல், இபாதத்துகளை செய்யும் போது சோம்பேறித்தனமாக இருப்பது, அதனை மிகவும் பாரமாக கருதுவது, இது நயவஞ்சகத்துக்குரிய மிகவும்
கேடான அசிங்கமான ஒரு பண்பாக இருக்கின்றது. அல்லாஹ் தான் எங்களுக்கு நேர்வழியையும் ஹிதாயத்தையும் தர வேண்டும். அல்லாஹ் தான் எங்களுக்கு உற்சாகத்தை தர வேண்டும் இபாதத்துகளிலே ஈடுபடும் போது. அதே போல் இந்த ஆயத்தில் அல்லாஹ் இன்னும் கூறி காட்டுகிறான் முனாஃபிக்களை பற்றி. மனிதர்களுக்கு அவர்கள் காட்டிக் கொண்டு இருப்பார்கள், யுராஊனன் நாஸ், அதாவது அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வந்தால் மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு காட்டிக்கொண்டவர்களாகத்தான் வருவார்களே தவிர அல்லாஹ்வுக்கு வேண்டி அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று வரமாட்டார்கள். எனவே அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்தில், வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை மிகவும் குறைவாகவே நினைவு கூறுகிறார்கள். அதாவது அவர்கள் மற்றவர்களுக்கு காட்டிக்கொண்டுதான் அந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறார்கள். மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசல்களுக்கு வருகிறார்கள், தொழுகையை ஜமாஅத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவதல்ல. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு வரமாட்டார்கள். வெறுவனவே முகஸ்துதியாக மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த இபாதத்துகளை நிலைநாட்டுவதற்காக வருவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே முகஸ்துதி தரம், இதுதான் முனாஃபிக்களுடைய மிகவும் பெரிய பண்பாக இருக்கின்றது, முகஸ்துதியாக நடந்து கொள்வது. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதேபோல் சகோதரர்களே, முனாஃபிக்களுடைய இன்னும் ஒரு முக்கிய பண்பு என்னவென்றால் கஞ்சத்தனமாக நடந்து கொள்வது. மற்றவர்களுடைய தேவைகளை பார்த்து கொண்டு இருக்கும் போது கையிலே அல்லாஹ் எத்தனையோ வசதிகளை கொடுத்திருந்தும் கூட, பண வசதிகளை அல்லாஹ் கொடுத்திருந்தும் கூட, ரிஸ்குகளை அல்லாஹ் திறந்து கொடுத்திருக்கும் போதும் கூட மற்றவர்கள் தேவையில் இருப்பதை பார்த்து கொண்டு கஞ்சத்தனமாக அதனை அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய கொடுக்காமல் கஞ்சத்தனமாக நடந்து கொள்வது. பணத்தை சேர்ப்பதில் மிகவும் ஆவலாக பேராசை காட்டிக்கொண்டு பணத்தை சேர்ப்பதில் பேராசை காட்டுவது, கஞ்சத்தனமாக நடந்து கொள்வது, இது ஒரு முஸ்லிம்குரிய ஒரு பண்பாக இருக்கக்கூடாது. முஸ்லிம் மற்றவர்களுக்கு நலவு செய்யக்கூடியவனாகவும் வாரி வாரி கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். ஆனால் மற்ற பக்கத்தில் முனாஃபிக்களை பார்த்தால் அவர்களுடைய பண்பு என்னவென்றால் கஞ்சத்தனம். அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, وَمَا مَنَعَهُمْ أَن تُقْبَلَ مِنْهُمْ نَفَقَاتُهُمْ إِلَّا أَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَبِرَسُولِهِ وَلَا يَأْتُونَ الصَّلَاةَ إِلَّا وَهُمْ كُسَالَى وَلَا يُنْفِقُونَ إِلَّا وَهُمْ كَارِهُونَ. இந்த ஆயத்தும் சூரத்து தௌபாவில் வரக்கூடிய ஆயத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகிறான், وَمَا مَنَعَهُمْ أَن تُقْبَلَ مِنْهُمْ نَفَقَاتُهُمْ إِلَّا أَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَبِرَسُولِهِ. அவர்களிடமிருந்து செலவுகள், தானங்கள் ஏற்கப்பட மாட்டாது. காரணம், அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் ரசூல் மீதும் நிராகரிப்பை காட்டினார்கள். வலா யஅதூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் தொழுகைகளுக்கு வந்தால் சோம்பேறித்தனமாக வருவார்கள். வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், மேலும் அவர்கள் மனமில்லாமல் வெறுப்போடு மாத்திரமே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனமில்லாமல் வெறுப்பை கொண்டு வெறுத்துக்கொண்டு மாத்திரமே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே முனாஃபிக்களுடைய பண்பு மனமில்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது வெறுப்போடு, ஒரு ஆசை இல்லாமல், ஒரு ஆர்வம் இல்லாமல் வெறுப்போடு அந்த பணத்தை வெளியாக்குவது. மனமில்லை, ஏன் இந்த பணம் என்னிடத்திலே இருந்து போகிறது, குறைபாடு வருகிறது என்னுடைய செல்வத்தில்,
ஏன் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் முனாஃபிக்குகள். அவர்கள் செலவழிக்கும் போது ஆனால் அவர்களிடத்தே இருந்து அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வெறுப்போடு அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள், வெறுப்போடு மனம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். எனவே அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த தர்மம் தானம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், முனாஃபிக்களுடைய நயவஞ்சர்களுடைய முக்கிய பண்புகள் சோம்பேறித்தனம், முகஸ்துதி, கஞ்சத்தனம், இபாதத்துகளை மிகவும் பாரமான ஒரு அம்சமாக கருதுவது, முக்கியமாக தொழுகைகளிலே ஸலாத்துல் ஃபஜ்ர் தொழுகை, தூக்கத்திலே இருந்து அந்த தூக்கத்தை விட்டுவிட்டு அந்த ராகத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக எழும்பி வுது செய்து பள்ளிவாசலுக்கு போய் அந்த தொழுகையை நிலைநாட்டுவது, இது ஈமானிலே மிகவும் முக்கியமான பெரும் ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதற்கு முரணாக நடந்து கொள்வது, அந்த வேளையில் தூங்கிக் கொள்வது முனாஃபிக்களுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது. எனவேதான் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், சஹீஹ் புகாரிலே முஸ்லிமிலேயும் அபூ ஹுரைராவை தொற்றும் வரக்கூடிய ஹதீஸில், லைஸ ஸலாத்துன் அஸ்கலு அலல் முனாஃபிகீன் மினல் ஃபஜ்ரி வல் இஷா, முனாஃபிக்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையையும் இஷா தொழுகையையும் விட மிகவும் பாரமான வேற எந்த தொழுகையும் இல்லை. அவற்றில் உள்ள நன்மைகளின் மதிப்பை அவர்கள் அறிந்திருந்தால் தவழ்ந்து சரி அவற்றிற்கு வந்திருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். ஆனால் முனாஃபிக்கள் அதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த தொழுகைகளிலே வரக்கூடிய கூலிகள், மேலான கூலிகளை அறிந்து கொண்டால் அவர்கள் தவிழ்ந்து சரி அந்த தொழுகையை வந்து அடைந்திருப்பார்கள். ஆனால் முனாஃபிக்கள் அதனை அறிய மாட்டார்கள். இதனை உண்மையான மூமின்கள் தான் அறிந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, ஜமாஅத் தொழுகைகளை விட்டு விடுவது, முக்கியமாக ஸலாத்துல் ஃபஜ்ர் தொழுகையை விட்டு விடுவது, ஜமாஅத்தில் வந்து தொழுவதை, இது முனாஃபிக்களுக்குரிய ஒரு பண்பாக இருக்கின்றது, நயவஞ்சகத்தனமான ஒரு பண்பாக இருக்கின்றது. ஜமாஅத் தொழுகைகளில் இருந்து தூரம் இருப்பது, ஃபஜ்ர் தொழுகையை விட்டு விடுவது, தூங்கிக் கொண்டிருப்பது, ஒரு முக்கியத்துவம் காட்டாமல் சோம்பேறித்தனமாக நடந்து கொள்வது, இபாதத்துகளிலே ஈடுபடும் போது பாரமாக கருதுவது. எனவே இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மிகவும் பாரமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் முனாஃபிக்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும். ஏனென்றால் அந்த காலத்தில் சஹாபாக்கள் இருட்டில் ஃபஜ்ர் தொழுகைக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இஷா தொழுகைக்கு போகும்போது இருட்டில் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே முனாஃபிக்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போனால் மற்றவர்களுக்கு காட்டிக் கொண்டுதான் போவார்கள் வெளிச்சத்தில். ஆனால் இருட்டு வந்துவிட்டால் இருளில் அவர்கள் போக மாட்டார்கள். வீடுகளில் இருந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள், இருட்டு வந்துவிட்டால். எனவே இந்த முனாஃபிக்களை போல் நாங்கள் இருக்கக்கூடாது. மக்களுக்கு மத்தியிலே, மக்களுக்கு முன்னே இருந்தால் நாங்கள் சுறுசுறுப்பாக இபாதத்தில் ஈடுபடுவோம். ஆனால் மக்களில் இருந்து, அவர்களுடைய கண்களில் இருந்து நாங்கள் வெகு தூரம் இருந்தால் இபாதத்துகளை ஈடுபட மாட்டோம், சோம்பேறித்தனமாக நடந்து கொள்வோம் என்று இருந்தால் இது நயவஞ்சகத்தனத்துக்குரிய ஒரு பண்பாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த பண்புகளிலே இருந்து. நாங்கள் எங்களை இபாதத்துகளிலே ஈடுபடும் போது ஆசையுடையவர்களாக, ஆர்வத்தை காட்டியவர்களாக, அல்லாஹ்வுடைய நேசத்தையும் திருப்தியையும் பொருத்தத்தையும் தேடியவர்களாக இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும்.
அந்த இபாதத்துகள் இலகுவான இபாதத்துகள் என்று கருத வேண்டும், பாரமாக கருதக்கூடாது. அதே போல் சகோதரர்களே, முனாஃபிக்களுடைய இன்னும் ஒரு கேடான ஒரு பண்பு என்னவென்றால், அவர்கள் மற்றவர்களை பற்றி கேலி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், வல இன் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நஹூது வ நல்அப் குல் அபில்லாஹி வ ஆயாத்தி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். நபியே, நீர் அவர்களிடம், அதாவது முனாஃபிக்களிடம் கேட்டால், இந்த ஆயத்தும் சூரத்து தௌபாவில் வருகிறது முனாஃபிக்களை பற்றி. நீங்கள் அவர்களுக்கிட்டே கேட்டால், நாங்கள், அதாவது நீங்க எதனை பற்றி பேசினீர்கள் என்று கேட்டால், அவர்கள் கூறுவார்கள், முனாஃபிக்கள், நாங்கள் வெறுமனவே பேசிக் கொண்டிருந்தோம், விளையாட்டாக கொண்டிருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹுவையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் கேலி செய்தீர்களா? சுப்ஹானல்லாஹ். சில ஒரு பிரயாணத்தில் இருந்தபோது சில முனாஃபிக்கள் இவ்வாறு பேசினார்கள். ரசூலுல்லாஹ்வை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும், குர்ஆனை ஓதி கொள்ளக்கூடிய சஹாபாக்களை பற்றியும் உலமாக்களை பற்றியும் கேலியாக பேசினார்கள். அவர்கள் பேசினால் பொய் பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய அதாவது முக்கியத்துவம் தன்னுடைய வயிற்றுகளுக்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிரிகளை சந்தித்தால் கோழைகளாக இருப்பார்கள் என்று கேலியாக ரசூலுல்லாஹ்வை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் பேசிய போது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் பற்றியா நீங்கள் கேலியாக பேசினீர்கள் என்று கேட்பீராக என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு சட்டத்தை போடுகிறான். அவர்கள் காஃபிர்கள் என்று இந்த பேச்சு மூலமாக, இந்த கேலி செய்வதன் மூலமாக அவர்கள் காஃபிராக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். லா தஅ்ததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் காரணம் சொல்ல வேண்டாம். இதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய தூதரை பற்றி, அவனுடைய சஹாபாக்களை பற்றி கேலி பேசிய பிறகு நீங்கள் காரணங்கள் காட்ட வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஈமானுக்கு பிறகு குஃப்ர் செய்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் இந்த சட்டத்தை அவர்கள் மீது போடுகிறான். அவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, சஹாபாக்களை பற்றி கேலியாக பேசுவது, இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பற்றி கேலியாக பேசுவது, அல்லாஹ்வுடைய பேச்சை, குர்ஆனை பற்றி, ஹதீஸ்களை பற்றி கேலியாக பேசுவது, உலமாக்களை பற்றி கேலியாக பேசுவது, இது யாருடைய பண்பு என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக இந்த ஆயத்திலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். இது முனாஃபிக்களுடைய ஒரு பண்பு. அதன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கிவிட்டான். நீங்கள் இதற்கு பிறகு கேலி செய்ததற்கு பிறகு காரணம் சொல்ல வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஈமானுக்கு பிறகு குஃப்ரை அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா திட்ட தெளிவாக எச்சரிக்கை செய்தவனாக கூறி காட்டுகிறான். இதே சகோதரர்களே, நாங்கள் இந்த மாதிரி பண்புகளிலிருந்து வெகு தூரம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா எச்சரிக்கை செய்த முனாஃபிக்களுடைய இன்னும் ஒரு கேடான ஒரு பண்பு என்னவென்றால், அவர்கள் காஃபிர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்வார்கள். தன்னுடைய தீனிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே காஃபிர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்வார்கள். மூமின்களை விட்டு விடுவார்கள். மூமின்களுடைய சாலிஹான மனிதர்கள் இருந்து வெகு தூரம் இருப்பார்கள். இதுதான் ஒரு முனாஃபிக்களுடைய பண்பாக இருக்கும். அல் வலா வல் பரா என்பது இருக்க மாட்டாது அவர்கள்கிட்டே. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் தான் தன்னுடைய சகோதர மூமின்களோடு சேர்ந்து இருப்பான், நண்பர்களாக இருப்பான். அதே வேளையில் காஃபிர்கள் இருந்து
அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களிலிருந்து வெகு தூரம் இருப்பான். அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டான். இதுதான் ஒரு முஃமினுடைய முக்கிய நிலைப்பாடாக இருக்கும். அல் வலா வல் பராவை கொண்டவனாக இருப்பான். ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா முனாஃபிக்களை பற்றி கூறுகிறான், பஷ்ஷிரில் முனாஃபிகீன பிஅன்ன லஹும் அஸாபன் அலீமா அல்லதீன யத்தகிதூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். அல்லாஹ் கூறுகிறான்,